ஹாய் ஹலோ வெல்கம் டு மாஹிஸ் vlog. இன்னைக்கு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறம் உங்கள் குழந்தைங்கள ரொம்ப நேரம் எங்கேஜிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு டாயோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த டாய் வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா வந்து மாஹி தான். மாஹி வந்து மோஸ்ட்லி எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய டாய்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்து ஸோ அந்த மாதிரி தான் நான் எங்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ மாஹி பார்த்திங்கன்னா வந்து நான் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ், நான் கொடுக்குற டாய்ஸ் அதை வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணுறதை விட ஸோ அவங்களாவே வந்து இமேஜின் பண்ணுவாங்க. அவங்களாவே இமேஜின் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட சொல்லுவாங்க, இதை இப்படி கூட பண்ணலாமா, இதை இப்படி கூட விளையாடலாம், நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ அப்படின்னு எனக்கே வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டியை, அவங்க இமேஜினேஷனை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டாய்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அதே மாதிரி நான் இந்த டைம் சூஸ் பண்ணியிருக்க டாயுமே பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். firstcry Intelliskillsல வந்து மேக்னெட்டிக் கிரியேட் வித் ஷேப்னு ஒரு டாய் வந்து நான் பார்த்தேன். இது பார்க்குறதுக்கு வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு, அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பீசஸ் இருந்துச்சு, அந்த ஷேப்ஸ் பீசஸ். ஸோ இதை வச்சு நிறையா மாஹி வந்து ஓனா அவங்களே இமேஜின் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் படித்து பார்த்தேன். ஸோ எல்லாமே ஒரு நல்ல டாய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, கண்டிப்பாக மாஹிக்குமே வந்து இது செட் ஆகும், அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஆர்டர் பண்ணிவிட்டு, ஆர்டர் பண்ணதுமே ஒரு 2-3 டேஸ்லேயே எனக்கு வந்துடுச்சு. ஆல்ரெடி நான் Intelliskillsல இதுக்கு முன்னாடி ஒரு டாய் வந்து வாங்கியிருக்கேன், மேக்னெட்டிக் ஸ்பெல் அண்ட் லேர்ன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க ஸ்பெல்லிங் கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்களுக்கு வந்து ஐகார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் டோட்டலாக வந்து 102 மேக்னெட்டிக் பீசஸ் வந்து இருக்குது. இதில் வந்து அவங்க மொத்தமாக கொடுக்கல, இதை ஃபுல்லாகவே டைப் 1 டைப் 2 அப்படின்னு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் 1க்கு தனியாக மேக்னெட்டிக் போர்டு, ஸ்டாண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு 2 மேக்னெட்டிக் போர்டு கிடைக்கும், 2 ஸ்டாண்ட் கிடைக்கும். தென் வந்து பேட்டர்ன் இருக்க புக்லெட் பார்த்திங்கன்னா வந்து டைப் 1க்கு தனியாக புக் 1 புக் 2ன்னு கொடுத்துருக்காங்க, டைப் 2க்குமே தனியாக புக் 1 புக் 2ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 4 புக்லெட் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே 300க்கும் அதிகமான பேட்டர்ன்ஸ் வந்து இதில் இருக்குது. பேட்டர்னில் என்னென்ன தீம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான ஹவுஸ், கேஸ்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்க மாதிரி நிறைய பேட்டர்னும் கொடுத்துருந்தாங்க. இன்னும் சொல்லணுன்னா ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. இந்த டாயை வந்து நீங்கள் எந்த ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்க மேக்னெட்டிக் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாஞ்ச் தான். பேக் சைடில் மட்டும் வந்து மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மேக்னெட்டிக் போர்டில் ஸ்டிக் ஆகிறதுக்காக. மாஹி வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த டாய் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஸ்டல் தான் சூஸ் பண்ணாங்க, அந்த பேட்டர்ன் தான் சூஸ் பண்ணாங்க. மாஹிக்கு வந்து பொதுவாகவே வீடெல்லாம் பிடிக்கும். ஸோ வீடு டைப்பில் இருக்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து கேஸ்டல் தான் சூஸ் பண்ணி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நிறைய பீசஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருந்தது, கஷ்டமாக தான் இருந்தது. சரி அவங்களே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண விட்டேன். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து எனக்குமே சாட்டிஸ்ஃபைடாக ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களாவே அப்பப்போ அந்த டாய் எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க பேட்டர்ன் எல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களாவே என்ன பேட்டர்ன் பண்ணலான்னு சூஸ் பண்ணி ஒரு பேட்டர்னாக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாஹிக்கு இந்த டாய் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. தூங்க போகிற டைமில் கூட வந்து அவங்க இதை விடவே இல்லை, மடியில் வச்சு உட்காந்து அவங்களே இமேஜின் பண்ணி நிறையா வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு தான் இப்போ யூஸ் பண்ணணும் இல்லை, உங்கள் குழந்தைக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அதை பொறுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் 2 மேக்னெட்டிக் போர்டு வேறு இருக்குல்ல. ஸோ 2 இருக்கிறதுனால அம்மா நீங்கள் இந்த பேட்டர்ன் பண்ணுங்கள், நான் இந்த பேட்டர்ன் பண்ணுறேன், ஸோ என்னையும் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நானும் அவங்களுக்காக வந்து கூடவே உட்காந்து ஒரு சில பேட்டர்ன் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் 2 கிட்ஸ் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் இந்த டாய் வந்து தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 மேக்னெட்டிக் போர்டு இருக்குது, 2 ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறம் நிறைய மேக்னெட்டிக் ஷேப்ஸ் பீசஸும் இருக்குது, அப்புறம் நிறைய பேட்டர்ன் புக்லெட்ஸுமே நிறையா இருக்குல்ல. ஸோ அவங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு வந்து சான்ஸே இருக்காது. ஸோ நீங்கள் வாங்கினாலும் உங்கள் கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, இது உள்ள மாலா, இதில் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஓகே ஓகே. கிளாஸ் மீன்ஸ் ஸ்கூல் கட்ட போகிறீங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் என்னது? இது என்னது?
மாலு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மாலு மாடா அப்போ இது ஷாப்பிங் மால் கிடையாதா மாடா ஆஹா மாடை யார் வளர்க்குறது யார் மாடு நீ வளர்க்க போறியா டாக் ஓகே 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 ஃபார்ம் மாதிரி டாக் மாடு கீடு எல்லாம் வளர்க்க போறீங்க குட்டி டாக் ஓகே உனக்கு அப்புறம் வேற பார்த்தீங்களா மாஹி வந்து எவ்வளோ ஹாப்பியாக வந்து இந்த டாய் வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஜில் உங்கள் வீட்லேயும் வந்து கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த டாய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த டாய் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த டாயை வந்து நீங்கள் பெஸ்ட் ஆஃபரில் வாங்கணுன்னா மாஹி Y22 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா இன்டெல்லிகிட்க்கு 55%, இன்டெல்லிஸ்கில்ஸ்க்கு வந்து 45%, இன்டெல்லிபேபிக்கு வந்து 35% வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா வேணும்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். மாஹி சொல்லிட்டாங்கல்ல, எல்லாம் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.